இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு உத்தமமாயிருக்கும் போது அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் விளங்க பண்ணுவார். உத்தமம் என்பது ஆண்டவரை முழுவதுமாக நம்பி சார்ந்து கொள்வதை குறிக்கிறது. இதே வசனத்தை கிங் ஜேம்ஸ் பைபிளில் நாம் வாசிக்கும் போது, ஃபார் த ஐஸ் ஆஃப் த லார்ட் ரன் டு அண்ட் ஃப்ரோ த்ரூஅவுட் த ஹோல் எர்த் டு ஷோ ஹிம்செல்ஃப் ஸ்ட்ராங் இன் த பிஹாஃப் ஆஃப் தோஸ் ஹூஸ் ஹார்ட் இஸ் பர்ஃபெக்ட் டுவர்ட் ஹிம். இந்த பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்கள் சார்பில் ஆண்டவர் செயல்பட்டு அவருடைய வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவரே நம்பி அவரே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்காக ஆண்டவர் அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய சார்ந்து கொள்ளுதல் ஆண்டவராகவே இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து இந்த காரியத்தை பற்றி நாம் தியானிப்போம். ஆசா என்கிற யூதாவின் ராஜா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியாவின் ராஜா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தான். அப்பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று ஆண்டவரை சார்ந்து கொண்டார். ஆண்டவரை சார்ந்து கொண்ட போது ஆண்டவரே ஆசாவுக்கு உதவி அந்த யுத்தத்திலே ஜெயத்தை தந்தார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத படிக்கு ஆண்டவர் அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு விரோதமாக வந்து ராமா என்ற ஒரு கோட்டையை கட்டினான். அதனால் ஆசாவின் பட்டணத்திற்குள் ஒருவரும் செல்ல முடியாது, அந்த பட்டணத்தில் இருப்பவர்களும் வெளியே வர முடியாது. அப்பொழுது ஆசா ஆண்டவரை தேடவில்லை. ஆசா ஆண்டவரை தேடாமல் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவை ஆண்ட சீரிய ராஜாவினிடத்திற்கு அனுப்பினான். இஸ்ரவேலின் ராஜா என்னை விட்டு விலகி போக அவனோடு வந்து யுத்தம் பண்ண கேட்டான். உடனே சீரியா ராஜா அவனுடைய சேனையை அனுப்பி இஸ்ரவேல் ராஜாவோடே யுத்தம் பண்ணினான். பின் இஸ்ரவேலின் ராஜா ராமாவை கட்டுகிறதை நிறுத்திவிட்டான். அப்பொழுது ஆசா அங்கிருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து வேறு கட்டிட வேலைக்கு அதை உபயோகித்தான். ஆசாவின் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. அப்பொழுது அனானி என்ற ஞான திருஷ்டிக்காரன் ஆசாவினிடத்திற்கு வந்து, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உம்முடைய கைக்கு தப்பி போயிற்று. இதற்கு முன்பாக எத்தியோப்பியர் மகா சேனையாயிருந்து உம்மிடத்தில் வந்தபோது நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டீர். அப்பொழுது கர்த்தர் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதே என்று கூறினார். அப்போதும் ஆசா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் வியாதிப்பட்ட போதும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். நாமும் ஆண்டவரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்வோம். நம் இருதயம் ஆண்டவரோடு உத்தமமாயிருக்கும் போது அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்காக கர்த்தரே கிரியை செய்வார். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார்.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தம இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் காணப்படுவோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கீங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற அந்த உத்தம குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் முழுவதும் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோமப்பா. உத்தமர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்க வல்லமை விளங்க பண்ண உங்க கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.